நமக்கு என்ன பெருகணும்னா சத்துவத்தை பெருக பண்ண வேண்டும். சத்துவம்னா என்னது? இங்க பாருங்க, எல்லாம் என்ன பாருங்களேன், ஒரு வேளையை தான் எனக்கு சாப்பாடு கிடைக்குது, ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் எனக்கு சாப்பாடு கிடைக்குது, நல்ல சாப்பாடு. அதுக்கு மேல எனக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. எனக்கு ஒரு வேளை தான் ஒரு நாளைக்கு சாப்பாடு கிடைக்குது, அதுக்கு மேல கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. எல்லாருக்கும் 3 வேளை கிடைக்குதா? 3 வேளை அடிச்சிடுறீங்க. என்ன பவுனு 3 வேளை அடிச்சிடுற, 3 வேளை சாப்பிட்ற, நல்லா கிடைக்குது இல்ல? என்ன பிரவீன் அம்மா, எலிசபெத் அம்மா, 3 வேளை சாப்பிட்றீங்களா ஒரு நாளைக்கு? சாப்பிட்றேன், அது சாப்பிட்றாங்க, பரவாயில்ல. நம்ம ஆளுங்கள்லாம் 3 வேளை சாப்பிட்றவங்க தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளா பார்த்து வீணடிச்சு எங்கேயாவது போய் உக்காந்துங்கன்னு சாப்பாடு இல்லாம இருந்ததுதான் சரி. ஆனா இந்தியாவில் ஏறக்குறைய ஒரு 3% ஜனங்க, 30% தெரியல, ஒருவேளை சாப்பாடு தான். அவங்க எப்படி இருப்பாங்க? கஷ்டத்தோட தானே இருப்பாங்க. அவங்களுக்கு சத்துவம் இருக்குமா? சத்து இருக்குமா? ஒருவேளை தான் சாப்பாடு கிடைக்குது, அதுவும் அரை வயிறு தான் கிடைக்குது, அதுக்கு மேல கிடைக்கலங்கிறவங்க எப்படி இருப்பாங்க? சத்தா இருப்பாங்களா? சத்துவம் இல்லாம இருப்பாங்க. இது போல தேவ ஜனங்க எதிரிகளால் ஒடுக்கப்படும் போது எகிப்து தேசத்திலையும் சரி, அங்கே பலஸ்தீனர்கள், பெலிஸ்தியர்கள் ஜனங்களை ஒடுக்கும் போதும் சரி, மீதியானியர் அங்க இஸ்ரவேலர் பயிரிடுகிறவைகளை கொள்ளையிட்டு செல்லும் போதும் சரி, அவங்களுக்கு என்ன இல்லை? சாப்பாடு இல்லை, பசி பட்டினி, ஒண்ணுமில்லாம கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் சொல்றார், சத்துவத்தை பெருக பண்ணுவேன். வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். எதுல பெருகுவாய்? சத்துவத்தில் பெருகுவாய். முதல்ல எதுல பெருகுவாய்? முதல்ல எதுல பெருகுவாய்? முதல்ல எதுல பெருகுவாய்? பழுகி பெருகுவாய் என்று எழுதப்பட்டிருக்கு. 2ஆம் வசனம் என்ன பார்த்தோம்? மருத்துவச்சிகளினுடைய தயவினாலே அவர்கள் என்ன செய்தார்கள்? பலத்து போனார்கள் அப்படின்னு பார்த்தோம். 3வது ஏசாயா 9:3 பார்த்தோம். அந்த ஜாதியை திரளாக்கி மகிழ்ச்சியை பெருக பண்ணினார். அந்த ஜாதியை திரளாக்கினாரு, மகிழ்ச்சியை பெருக பண்ணினார். 4வது நாம படிச்சோம், ஏசாயா 40:29 அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப சத்துவத்தை பெருக பண்ணினார். சத்துவத்தினாலே வலதுபுறமும் இடதுபுறமும் என்ன செய்தாங்க? இடங்கொண்டு பெருகினார்கள். அடுத்தது 5வது ஏசாயா 51:2 நாம இவ்விதமாய் படிக்கிறோம். 51:2 வசனம் படிங்க. அதுல நான் குறிப்பிடுகிற பகுதியை மட்டும் சொல்றேன். அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா. அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கும் போது அந்த அழைப்புக்கு கீழ்ப்பட்டு ஓடி வருவானானால் அவனை அழைக்கிறார். அழைத்ததோடு மாத்திரமல்ல, அவனை அடுத்தது என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார், அவனை பெருக பண்ணுகிறார். அழைப்பிலே ஆசீர்வாதத்தை வைத்து ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். 5வது என்ன செய்கிறார்? ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறார். நீ பெருகுவாய், நீ பெருகுவாய் என்று ஆண்டவர் சொன்னார். எதுல பெருக பண்ணுகிறார்? ஆசீர்வாதங்களிலே. என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுக்கிறார் ஆண்டவர். கொடுத்து சும்மா கொஞ்சம் தொட்டுக்க பத்துக்கன்னு இல்ல, அப்படியே திரளாய் பெருக பண்றாரு. உங்ககிட்ட இருக்கிறத அடுத்தவன்கிட்ட தூக்கி கொடுக்கிற அளவுக்கு உனக்கு அந்த பெருக்கம் வரும். அதுதான் உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளையுடைய ஆசீர்வாதம்.
அல்லேலூயா. அடுத்தபடியாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல படிக்கும்போது எண்ணத்தை பெருக பண்ணுகிறார். தேவ வசனம் விருத்தி அடைந்து, படிங்க அத, அப்போஸ்தலர் 6:7. தேவ வசனம் விருத்தி அடைந்து சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. அல்லேலூயா. இப்ப என்ன பெருகுதுங்க? வலதுபுறமும் இடதுபுறமும் சீசருடைய தொகை பெருகுது. சீசர்னா யாரு? சீசர்னா யாரு? சீசத்துவம்னு ஒரு பயிற்சி இருக்கு எங்களுக்கு. ஏற்கனவே நாங்க பைபிள் காலேஜ் படிக்கும் போதே அந்த சீசத்துவ பயிற்சி எங்களுக்கு கொடுப்பாங்க. அது கொடுத்து முடிச்சதுக்கு பிறகு அந்த பயிற்சிக்கு பிறகுதான் எங்களை வெளியே அனுப்புவாங்க, சபைகள்ல போய் பிரசங்கம் பண்ண அனுப்புவாங்க. அப்ப சீசத்துவ பயிற்சியில சீசராகுதல் அப்படின்னா என்ன? இப்ப இந்த சீசர்கள் பெருகிட்டாங்க. அல்லேலூயா. இயேசுக்கு எத்தனை சீடர்கள் இருந்தார்கள்? 70 சீடர்கள் இருந்தார்கள். 70 அப்படியே 120 ஆச்சு. 70 120 ஆச்சு. 120 அப்படியே 220 240 ஆச்சு. அப்படியே அது 300 ஆச்சு, 600 ஆச்சு, 1000 ஆச்சு, 2000 ஆச்சு. இயேசு கிறிஸ்து மரித்து சுமார் 2026 ஆண்டுகள் ஆகிறது. 2026 ஆண்டுகளிலே உலகம் முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களின் தொகை கோடி கோடியா பெருகிருச்சு. இன்னமும் அந்த சீடர்களுடைய தொகையை அடக்க முடியல, அது பெருகிக்கிட்டே தான் போகுது. எதுக்காக பெருகுது? இந்த உலகத்துல ஒரு இயேசு இருந்தார், அந்த இயேசு இப்ப இல்ல. அதாவது சரீரத்தின் மனிதனா இந்த உலகத்துல இல்ல. ஆனால் இயேசு எப்படி இருக்கிறார்? நமக்குள்ள எல்லாம் இருக்கிறார். நம்ம இயேசுவா இந்த உலகத்துல வாழ்றோமா அப்படின்னா நம்ம ஒரு சீடன். அல்லேலூயா. இயேசு நடந்து சென்ற பாதை வழியே நாம் நடந்து செல்லுகிறோமா? அப்பதான் நாம யாரு? சீடன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஒரு மடங்கு ஜெபித்தார், நாம் பல மடங்கு ஜெபிக்கிறவர்களா இன்றைக்கு வாழுகிறோமா? நாம தான் யாரு? சீடர்கள். இயேசு அவரை பின்பற்றும்படி அநேகரை அழைத்தார். இன்றைக்கும் நாம் அவரையே பின்பற்றி போகிறோமா? நம்ம தான் சீடர். அல்லேலூயா. இப்ப சீடர்களுடைய தொகை பெருகிற்று. இன்னைக்கும் பெருகும், நாளைக்கும் பெருகும், எனக்கு பிறகும் பெருகும், உங்களுக்கு பிறகும் பெருகும், பெருகிக்கிட்டே போகும். உலகம் இருக்கிற வரைக்கும் சீடர்களுடைய தொகை எங்கேயுமே கட்டுப்படாது. அல்லேலூயா. நான் இயேசுக்கு சீடனா இருக்க விரும்புறேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. இப்ப நானும் விஜயனும் இந்த சீடத்துவ பயிற்சி ஒண்ணு நடக்கிற இடத்துக்கு போய் வர்றோம். எப்படியா இருந்துச்சு? அல்லேலூயா. கர்த்தர் புதிதா வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது அதற்கு தன்னை அர்ப்பணித்து, இயேசுவை தவிர வேற யாரும் இந்த உலகத்துல இல்லை அப்படின்னு அவர் பின்னே, குருவாக இருக்கிற இயேசுவுக்கு பின்னே நாம் அவரை பின்பற்றுகிற அடிமைகளா இருப்போம்னால் நாம தான் யாரு? சீடர்கள். அப்ப சீடர்களின் தொகையை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். யாருக்காக? யாருக்காக? நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம ஞான ஸ்நானம் எடுத்துட்டோம், நம்ம சந்ததியினர் அங்கங்கே இருக்காங்க. அவங்களுக்கு யார் இயேசுவை பத்தி சொல்றது? கர்த்தர் அங்கேயும் சீடர்களை எழுப்பி விட்டுருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் பெருக்கம் என்பது. நம் வாழ்க்கையில ஆண்டவர் இந்த மாசத்துல, இந்த பிப்ரவரி மாதத்துல ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவார். என்ன பெருக்கம்னா, வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகிற பெருக்கம். நமக்கு இடம் தான் தேவைப்படுமே தவிர பெருக்கம் அடங்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே எனக்கு ஒரு சின்னோண்டு குடிசை வீடு வேணும்னு சொன்னாங்களாம். அந்த சகோதரி ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவரே ஒரு சின்னோண்டு, ஒரு செண்டு அளவுல எனக்கு ஒரு சின்ன சொந்த வீடு, சின்ன வீடா கொடுத்துட்டா போதும் ஆண்டவரே,
ஒரு சின்ன அந்த வீடை குடிசை வீடை கட்டி நான் அதுல வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். நீண்ட காலமா ஜெபம் பண்ணாங்களாம். அவங்களுக்கு கரெக்டா அந்த 1 சென்ட் நிலம் தான் கிடைச்சிச்சான். உடனே அந்த 1 சென்ட் நிலத்துல வீட்டை கட்டினாங்க. கட்டி பார்த்தா 2 பொம்பளை பிள்ளைய, இன்னொரு பையன், புருஷன், மனைவி. அவர் ஆட்டோ ஓட்டுறாரு திருவண்ணாமலையில. அல்லேலூயா. அப்புறம் பார்த்தாங்க இப்படி இருந்தா பத்தாதுன்னு மேல ஒரு வீட்டை கட்டினாங்க. அதே அந்த 1 சென்ட்டுக்கு மேல ஒரு வீடு, 1 சென்ட் வீடு, அதுவும் பத்தல. அதுக்கு மேல இன்னும் ஒரு வீடு கட்டினாங்க. இப்ப பார்த்தா அந்த 1 சென்ட்டுக்குள்ளதான் நிக்கிறாங்க. அப்ப அந்த சகோதரி ஒரு நாள் ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க. நான் உள்ள போனேன். சொன்னாங்க, நானும் பாசமா போனோம். சொன்னாங்க, பாஸ்டர் இந்த வீடு எப்படி வந்துச்சு தெரியுமா அப்படின்னு. சொல்லுங்க, நீங்க சொன்னாதானே தெரியும். ஒரே 1 சென்ட் வீடு கிடைச்சா போதும் ஆண்டவரேன்னு கேட்டேன். அந்த 1 சென்ட் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு. நான் 5 சென்ட் கேட்டு இருந்தா கூட கொடுத்துருப்பாரு போல. ஆனா 5 சென்ட் கேட்காம போயிட்டேன். இன்னைக்கு 1 சென்ட்டுக்குள்ளேயே இருக்கேன். இந்த பக்கமும் என்னால வளர முடியல, இந்த பக்கமும் என்னால விஸ்தாலம் பண்ண முடியல. இந்த 1 சென்ட்டுக்குள்ளேயே இப்படி மேல ஒரு அடுக்கு, அதுக்கு மேல ஒரு அடுக்கு கட்டிட்டு அந்த 1 சென்ட்டுக்குள்ளேயே இருக்கிறேன். என் பிள்ளைய இப்ப கல்யாணம் பண்ணனாக்கா அவனுக்கு வீடு இல்லை. 2 பொம்பளை பிள்ளைய என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க. அந்த பிள்ளைய படிக்கிறாங்க. அந்த பிள்ளைய வளர்ந்தா என்ன பண்றது, ஒரு நல்ல விசேஷம் வைக்கணும்னா என்ன பண்றது, இப்பதான் அதை யோசிக்கிறாங்க. ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு, நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாயின்னு. நாம பெருகணும். பூமிக்குரிய இடத்துல மட்டும் இல்ல, சத்துவத்துல பெருகணும், வசனத்தின்படி விருத்தி அடையணும், அப்போஸ்தலர்கள் நமக்கு பெருகணும். அல்லேலூயா. அப்படி ஒரு பெருக்கத்தை தேவன் தருவேன் என்று சொல்லியிருக்க. 12:24 படிங்க. அதை அப்போஸ்தலர் 12:24 அந்த வசனம் தான். அப்போஸ்தலர் 12:24. சீக்கிரம். தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா. இப்ப என்ன வளர்ந்து பெருகும்? இப்ப தேவ வசனம் உங்களுக்குள்ள நிறைந்து இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? வளர்ந்து பெருகுவீங்க, வளருவீங்க, பெருகுவீங்க. தேவ வசனம் உங்களுக்குள்ள நிலைத்திராவிட்டால் நீங்க வளரவும் மாட்டீங்க, பெருகவும் மாட்டீங்க. தேவ வசனம் மட்டும்தான் என்ன செய்யும்? வளர்ந்து பெருகும். அப்ப எந்த தேவ வசனம் யாருக்குள் வருகிறதோ, கவனிங்க, யாருக்குள் வருகிறதோ அவன் என்ன செய்வான்? வளர்ந்து வளர்ந்து பெருகுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இயற்கை விவசாயி அவர் அடிக்கடி என்ன பண்ணுவான்? ஒரு குறிப்பிட்ட இடத்துல மீட்டிங் போடுவான். பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரக்கூடிய, பணப்பலன் தரக்கூடிய ஒரு விதையை ஃப்ரீயா கொடுக்க போறேன். அந்த விதை நீங்க நடுவதற்கு சுமார் ஒரு 3 சென்ட் நிலத்தை அதற்காக ஒதுக்க வேண்டும். அப்ப அந்த நிலம், அந்த மரம் எவ்வளவு பெருசு விஸ்தாரமாகும்? 3 சென்ட் அளவுல விஸ்தாரமாயிடும். விஸ்தாரமாகி வளருகிற அந்த வளர்ச்சிக்கு பின்பு அது கொடுக்கிற கனிகள்ல, அந்த கனிகளை நீங்க ஒரு பலன், ஒரு போகத்துக்கு நீங்க கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சத்துக்கு என்ன செய்யலாம்? விற்கலாம். நீங்க அதுக்கு பிறகு நீங்க தண்ணி ஊத்தணும், உரம் போடணும்லாம் தேவையில்லை. அது எங்கே போய் அதை செஞ்சுட்டு அதுக்கு தேவையானதை எடுத்துக்கும். ஆனால் அது கனி கொடுக்கிறது. அந்த கனிகளை பறிச்சிங்கன்னா ஒரு சீசனுக்கு 5 லட்சம் 6 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். அதை நீங்க வளர விட்டா மட்டும் போதும். இதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில வசனம் இருந்துச்சுன்னா நீங்க அதிக கனிகளை கொடுக்கிறவர்களாய், அதிக பலன்களை கொடுக்கிறவர்களாய், அதிக விருத்தி அடைகிறவர்களாய், பெருகுகிறவர்களா மாறுவீங்க. அல்லேலூயா. இதுக்கு மேல என்ன உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்? இதுக்கு மேல என்ன ஆசீர்வாதம் வேணும்? ஒன்னும் இல்ல. அல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன வரணும்? வசனம் வரணும். வேத வசனம் உங்களுக்குள்ள வளர்ந்து நிக்கணும். வசனம் நிக்கணும். இப்ப ஒரு இடத்துல ஒரு விதையை போட்டோம், அந்த விதைக்கு தண்ணீரும் அந்த விதைக்கு தகுந்த தட்பவெட்ப நிலையும் அந்த இடத்துல இருந்துருச்சுன்னா அது ஒரு நாள் என்ன செய்யும்? செடியாக துளிர்த்து வளர்ந்து அது பாட்டுக்கு பெரிய, அது கொஞ்ச நாள்ல மரமாகி, அது மரம் அப்படியே படர்ந்து
அப்படியே அதுல கிளைகள்ல எல்லா குருவிகளும் உட்கார்ந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி சந்தோஷப்பட்டு அந்த மரத்தினுடைய நிழல்ல மனிதர்கள் இளைப்பாரி கனி புசித்து நடக்குமா இருக்கா இல்லையா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கடைசியா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. 16:5. அப்போஸ்தலர் 16:5. சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. இப்ப என்ன பெருகணும்னா, நீங்க என்ன இடம் கொண்டு பெருகணும்னா விசுவாசம் பெருகணும். சபைகள் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் விசுவாசத்துல என்ன பண்ணுச்சு? பெருகினது. அல்லேலூயா. அப்போ நீங்க இன்றைக்கு பெருகுகிற நிலையில இருக்கீங்களா? உங்களால பெருக முடியலையா? நல்ல யோசனை பண்ணுங்க. உங்ககிட்ட என்ன இல்லை? வசனம் இல்லை, விசுவாசம் இல்லை. வசனம் இருந்தா வளர்ந்து பெருகுவீங்க, விசுவாசம் இருந்தா நன்றாய் பெருகுவீர்கள், தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் பலுகி பெருகுவீர்கள். அல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தம் இருந்தால் மிகுதியும் பலத்து பெருகுவீர்கள். இப்படியெல்லாம் உங்களுக்கு பெருக்கம் இந்த மாதத்துல வேண்டுமா? இந்த பெருக்கத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். உலகத்துல ஆண்டவர் இல்லாம ஒரு மனுஷனும் வளர்ந்து பெருக முடியாது. அல்லேலூயா. ஒருத்தன் கோடிக்கணக்குல பணம் வச்சிருந்தானாக்கா பணத்தை வச்சுக்கிட்டு மட்டும்தான் பணத்துலதான் பெருக முடியும். நிம்மதியில பெருக முடியாது, சுகபலத்துல பெருக முடியாது, ஆசீர்வாதங்கள்ல பெருக முடியாது, சமாதானத்துல பெருக முடியாது, மனமகிழ்ச்சியில பெருக முடியாது. எண்ணத்துலதான் பெருக முடியும், பணத்துல மட்டும்தான் பெருக முடியும். ஆனால் தேவ வசனத்தை, வேத வசனத்தை உடையவர்கள் எல்லாத்திலையும் வளர்ந்து பெருகுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் எப்படி பெருகுவாய்? இடம் கொண்டு பெருகுவாய். இடம் கொண்டுன்னா என்ன அர்த்தம்? உனக்கு எந்த தடையும் இருக்காது. இந்த பக்கம் பெருகணும்னாலும் உனக்கு இடம் இருந்துகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருப்ப. நீ இந்த பக்கத்துல பெருகணும்னாலும் இந்த பக்கம் நீ விருத்தி அடைவதற்கு உனக்கு விசாலமான பாதைகள், இடங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வகையறுத்தாச்சு. பங்காளி 3 பேரு, இந்த பக்கம் ஒருத்தன், இந்த பக்கம் ஒருத்தன், நடுவுல ஒருத்தன். நடுவுல இருக்கிறவன் இந்த நடுவுல இருக்கிற நிலத்துல மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? விவசாயம் பண்ண முடியும். இந்த பக்கம் உள்ளவன் இந்த பக்கம் வர முடியாது, அந்த பக்கம் உள்ளவன் இங்க வர முடியாது, இங்க உள்ளவன் அங்க போக முடியாது, இங்க உள்ளவன் இங்க போக முடியாது. முடியுமா? விட்டுருவானா? அல்லேலூயா. மொத்தமே ஒண்ணுதான் இருந்தா எல்லா இடத்துலயும் நீ எந்த துண்டுல வேணாலும் நீ என்ன செய்யலாம்? ஏறு ஓட்டலாம். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருக வைப்பேன்னு சொல்ற. இதுதான் வாக்குத்தத்தம். ஆமென். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும்